ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். புதுசாக நான் கேஸ்ட் அயனில் ஒரு தோசை சட்டி வாங்கியிருக்கேன். இப்போ இதோட கேஜி பார்த்திங்கன்னா 2 கேஜி. பின்னாடி இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்காகவே நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். தோசை பேன் வாங்குறதுக்கு முன்னாடியே ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு, நான்ஸ்டிக் வாங்கலாமா இல்லைன்னா கேஸ்ட் அயன் வாங்கலாமான்னு. அதே மாதிரி ஒன் டைம் நான் நான்ஸ்டிக் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் ஒரு 6 மந்த்ஸ் தான் அதை யூஸ் பண்ண முடிஞ்சிருச்சு. லைஃப் லாங்காக வராது. பட் கேஸ்ட் அயன் அப்படி இல்லை, ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. அது மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மட்டும் இருக்குது. எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக கேஸ்ட் அயன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் கழுவிடுங்க. எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு தோசை பேன் வாங்கினோன்னே கழுவணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரியில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே தோசை பேனில் இருக்கும். அப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி ஸ்பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே தோசை பேனில் இருக்கும். ஸோ நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் கழுவிடுங்க. ஒரு புது ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் முக்கிட்டு கொஞ்சமாக லிக்யூட் சேர்த்துக்கோங்க. சோப்பை விட லிக்யூட் பெஸ்ட்டு. ஸோ கொஞ்சமாக லிக்யூட் சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சொரப்பான பகுதி இருக்குதுல்ல, இதை வச்சு தான் நம்ம நம்ம கழுவுறோன்ற இந்த மாதிரி குட்டி குட்டி டஸ்ட்டு, இந்த ஸ்பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைம் அப்படி கழுவிக்கோங்க. அதுக்கடுத்து ரொம்ப சாஃப்டானதில் நீங்கள் கழுவிக்கலாம். எப்பயுமே நீங்கள் தோசை பேன் கழுவுறப்ப சாஃப்டான பகுதியை தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு டைம்னால் ஃப்ரண்ட் பகுதியை நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு கழுவுற மாதிரியே பேக் சைடும் கழுவிடுங்க. இப்போ கைப்பிடி அதுலேயே சோப் போட்டுடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், புது தோசை சட்டியில் அங்கங்கே லைட்டாக திட்டாக இருக்கும். அது எல்லாமே போகிறதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் நல்லா கொஞ்சம் லைட்டாக நம்ம அந்த ஃப்ரண்ட் சைடு சொரப்பான பகுதியில் கழுவிருக்கோம். இப்போ நல்லா லைட்டான சுடு தண்ணியில் இப்போ கழுவிடுங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிடுங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் தோசை சட்டியை கழுவுனதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம வச்சு காற்றுலேயே காய வச்சிடக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சிட்டோம்னா துருப்பிடிச்சிரும். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா தோசை சட்டியை நல்லா கழுவுனதுக்கப்புறம் ப்ராப்பராக ஈரமே இல்லாமல் தொடச்சி தனியாக வச்சிடணும். எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம தோசை சட்டியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர், அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு துண்டு இந்த மாதிரி எடுத்து ஈரத்தை எல்லாமே தொடச்சிடுங்க. பார்த்துக்கோங்க எவ்வளவு டஸ்ட்டு இருக்குதுன்னு. நம்ம அவ்வளவு கழுவியும் இன்னும் அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்க தான் செய்யுது. நல்லா தொடச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு அதே மாதிரி பேக் சைடும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. எங்கேயுமே ஈரம் இருக்கவே கூடாது. ஈரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக துருப்பிடிச்சிரும். ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சுடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஒரு குட்டி பவுலில் நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கடலெண்ணெய் இல்லாட்டினா நல்லெண்ணெய் எதுனாலும் இருக்கலாம். இப்போ எண்ணெயை லைட்டாக நம்ம தோசை சட்டியில் ஒரே ஒரு சிங்கிள் லேயராக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப எண்ணெய் ஊறக்கூடாது. லைட்டாக பட்டும் படாமையும் லைட்டாக
ஃபுல்லாத்துலேயும் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ப்ரஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக எல்லா சைடுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு, அதுக்கடுத்து முக்கியமாக வந்து இந்த ஹேண்டில் இதுலேயும் வந்து நீங்கள் வந்து எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாமே வந்து நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோம். அதே மாதிரி பேக் சைடும் பாருங்கள் லைட்டாக ஈரமாக இருக்குது, அதையே வந்து தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு இந்த மாதிரி பேக் சைடும் வந்து ஃபுல்லாமே வந்து நம்ம எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிடணும். ரொம்ப அப்ளைலாம் பண்ண தேவையில்ல, சும்மா லைட்டாக. ஆனால் எல்லா சைடுமே வந்து எண்ணெய் வந்து கவர் ஆகிருக்கணும். இப்போ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம்னா, இந்த தோசை சட்டியை வந்து நல்லா பழக்கப்படுத்துறதுக்காக தான். நான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் தான் வந்து செலவாச்சு. அதுக்குள்ளே தோசை சட்டி வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. இப்போ 2 சைடு வந்து நல்லா எண்ணெய் தடவியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இண்டக்ஷனில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸு லோவிலேருந்து மீடியம் ஹீட்டு அது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். அதுக்காகவே இப்போ எல்லா சைடும் வந்து நம்ம எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இண்டக்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிற தோசை சட்டி வந்து அப்படியே வச்சுருங்க. இப்போ 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக ஹீட் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். அதாவது வந்து லைட்டாக புகை வந்து மேலே வரும். அப்போனா தோசை சட்டி வந்து ஓரளவு காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இதவே வந்து ரொம்ப வச்சிடாதீங்க, லைட்டாக வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து தோசை சட்டி வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ ஹீட்டெல்லாம் ஆறட்டும். ஹீட் ஆறுனதுக்கப்புறம் அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு பண்ண ப்ராசஸ் தான். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்து தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி எண்ணெயை வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு அப்புறம் வந்து கைப்பிடி எல்லாத்துக்குமே வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பழக்கப்படுத்திடலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். அதே மாதிரி தோசை பேன் வந்து இண்டக்ஷனில் வச்சுக்கோங்க. வச்சு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் லோ டு மீடியம் ஹீட் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த மாதிரி புகை வருது. இப்போ தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அகெயின் வந்து நம்ம தோசை சட்டி எடுத்து வந்து நம்ம தனியாக வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேப்பரில் தொடச்சிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வந்து நல்லா லோ டு மீடியம் ஹீட் வச்சு நல்லா ஹீட் பண்ணிடுங்க. இதே ப்ராசஸை வந்து நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் வந்து பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து முட்டையை வந்து பொரிக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முட்டையை ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு முட்டையை அடித்து வச்சுக்கோங்க. இப்போ அதையே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நல்லா முட்டையை பொரிக்க போகிறோம். இப்போ இது எதுக்காக பண்ணுறோம்னா, தோசை சட்டியில் அங்கங்கே பிளாக் கலராக நம்மளுக்கு இருந்துச்சுல்ல, இப்போ அதெல்லாம் வந்து இப்போ பழையபடிக்கு தோசை சட்டியை கழுவுனாலும் நம்மளுக்கு அதே டஸ்ட்டு தான் வரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி முட்டையை வந்து நம்ம நல்லா பொரித்து முட்டையை கீழே போட்டுடலாம். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி குக் பண்ணுறோம். இதோட முக்கியமானது வந்து நீங்கள் இந்த எல்லா சைடுமே வந்து முட்டையை எடுத்துகிட்டு போங்க.
இப்போ முட்டை நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த முட்டையெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், முட்டை அங்கங்கே பிளாக் கலராக இருக்குது. இதை அப்படியே கீழே போட்டுடலாம். இப்போ பழையபடிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தோசை சட்டியை வந்து நல்லா ஒரு பேப்பரை வச்சு துடைச்சிக்கிடுவோம். துடைச்சிட்டு இப்போ தோசை ஊற்ற போகிறோம். பாருங்கள், ஓரளவு வந்து தோசை சட்டி வந்து பழகிருச்சு. இப்போ தோசையை ஊற்றுனீங்கன்னா நல்லா வரும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 தோசை வந்து சாப்பிட வேணாம். ஒரு 3 தோசை வந்து சுட்டு கீழே போட்டுருங்க. நீங்கள் நான்ஸ்டிக் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் கேஸ்ட் அயர்ன் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் ஆகும். நீங்கள் இண்டக்ஷன் வச்சுருக்கிறவங்க பயப்படாமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டான தோசை சட்டி வந்து வாங்கிடலாம். பாருங்கள், தோசை சூப்பராக வருது. அவ்வளோதான், இந்த தோசையை வந்து கீழே போட்டுடலாம். அப்புறம் அகைன் இன்னொரு தோசை ஊற்றிடலாம். ஊற்றி அதையும் கீழே போட்டுடலாம். ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து ஈஸியாக வந்து இந்த தோசை சட்டியை வந்து பழகியாச்சு. நான்ஸ்டிக் விட இதை வந்து சூப்பராகவே தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஒரிஜினல் டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த தோசையும் வந்து நம்ம வந்து கீழே போட்டுடலாம். இப்போ இந்த தோசை சட்டியை வந்து வாங்கிட்டு நான் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இப்போ வந்து இந்த தோசை சட்டி வந்து யூஸ் பண்ணுறதுனால எந்த பயமுமே இல்லை. ஹீட் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வந்து தோசை சட்டியை வச்சுருந்தீங்கன்னா ஹீட் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது, அந்த இடத்துல வந்து தோசை சட்டியை வந்து மூவ் பண்ணி தோசை சுடுங்க. அப்போ தான் தோசை வந்து நல்லா பேப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் தோசையெல்லாம் சுட்டு முடித்து கீழே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சுட்டு போகிறப்ப நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, தோசை சட்டியை வந்து ரொம்ப ட்ரையாக வைக்காமல் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எண்ணெயை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. அடுத்த நாள் யூஸ் பண்ண போகிறப்ப நீங்கள் வந்து தொடச்சிருங்க. தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். கேஸ்ட் அயர்ன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப லைஃப் லாங்காக வந்து இந்த தோசை பேன் வந்து வரும். பட் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டான ஆயில் தான், நல்ல தோசையும் அதில் கிறிஸ்பியாக வரும். பட் வந்து லைஃப் லாங் வந்து வராது. ஒரு 6 months அப்படி தான் வந்து வரும். ஏன்னா நான்ஸ்டிக் கோட்டிங் எல்லாமே போயிடும். அது மாதிரி நான்ஸ்டிக்கில் வந்து ஹை ஹீட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் மைனஸு. அது மாதிரி கேஸ்ட் அயர்ன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். தோசை பேன் வந்து ரொம்ப ட்ரை ஆக்கக்கூடாது. லைட்டாக அப்பப்போ வந்து நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். நான்ஸ்டிக்கில் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ உங்களோட யூசஸ் வந்து எதுன்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.